பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டி இருந்தால் கூட அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும். அது இன்னொருக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக நினச்சி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சால்வை ஈஸியாக பண்ணலாம். நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து யோசிக்கிறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. நீங்கள் வெளியில் வாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு சொன்னால் நம்ம பக்காவாக ஐடியா சொல்லுவோம் சார். உண்மையிலேயே நமக்கே அது நடந்ததுன்னா திணறி போவோம். ஏன்னா பிரச்சனை நம்மளுதுன்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரி சார். ஒன்றும் இல்லை, கஷ்டம் சில வாட்டி காலிங் பில் அடிச்சுட்டு வரும். பிரச்சனை காலிங் பில் அடிக்கும். எனக்கு அடிச்சது ஒரு நாள். இந்த மேலே ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஆள் வந்தான். நம்ம தான் தெரியும்ல, சென்னையிலலாம் இந்த எந்த ஃப்ளாட்டில் யாருக்கானே தெரியாது, எவன் புதுசாக வரானுன்னு தெரியாது, எவன் பெருசாக தெரியாது. அந்த நம்ம ஃப்ளோரில் எதிர்க்க இருக்கிறவனை மட்டும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நம்ம கதவு திறக்கும் போது அவன் வெளில வருவான், அவ்வளோதான். மீதி அந்த ஃப்ளோரில் இருக்கிறவன் தெரியாது. எனக்கு என்னென்னா ரொம்ப வருத்தம், அதையே சில பேர் குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான் சார். நான் சார் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சார். அப்படின்னு சொல்கிறான். யார்கிட்டையும் சட்டுன்னு பேசிட மாட்டேன் சார். என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், பக்கத்து ஃப்ளாட்டில் 10 வருஷமாக இருக்கான். இதுவரையும் யாருன்னே எனக்கு தெரியாது சார். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார்ன்றான். அதாவது ஒரு மனுஷன் பக்கத்து மனுஷன் யாருன்னே தெரியாமல் இருக்கிறது அவன் குவாலிஃபிகேஷனாக மாற்றுறான். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார். நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் நீ அப்படின்றான். ஆனால் வெட்டி வெயிலில் போட நீ எதுக்கிட்டா பிறந்த? நிறைய பேர் இருக்கான். என் வீட்டில் ஒருத்தர் மேலே வந்திருக்கான் போலுக்கு. 2-3 நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு காலிங் பெல் அடித்தான். இறங்கினான். யாரான்னு பார்த்தா தெரியாத மூஞ்சி. சொல்லுங்க அண்ணே, நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி உடனே என்ன பண்ணால், சார் 2 நாள் தான் அது, இன்னும் வீடு செட்டில் பண்ணின்னு இருக்கோம். ரைட்டுங்க, ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன? ஒன்றும் இல்லை, நானும் ஒய்ஃபும் வெளியே போகிறோம், எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா. நான் உடனே சிரித்தேன். என் ஒய்ஃபை பார்த்து சிரித்தேன். ஏன்னா நான் வீட்டில் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். சரிங்க போயிட்டான். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காலிங் பெல் ஆச்சு. பார்த்தா இத்தனை பெரிய நாய் இட்டுன்னு வந்துருக்கான் சார். நான் கதவு தரனா டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், வாய் தவறி வந்துடுச்சு. அம்முன்றது உங்கள் வீட்டில் நாய் ஆகிட்டேன். கூத்துட்டு போயிட்டான். நான் அந்த சொன்னது ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் என்ன சொன்னான், சாதுவாக இருக்கும்னு நினச்சா அவ்வளோ கலாட்டான் அந்த நாய். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலை போச்சு. அது நாயை பார்த்துக்கிற வேலை. என் ஒய்ஃபு பையனை கடிச்சிட போது கட்டி வைங்கன்றா. அதை எங்கே கட்டுறது? கிட்ட போனால் பல்லு தூக்குது சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. கிட்ட போனால் பல்ல தூக்குது. இவ்வளோ படிச்சிருக்கிறீங்களே, ஒரு நாயை பிடிக்க தெரியாதான்றா. நம்ம நாய் பிடிக்கவா படிச்சிருக்கோம்? இல்லை நம்ம சிலபஸில் அது இருக்குதா? கட்சியில் என்ன பண்ண, அந்த நாயை விட்டுட்டு என் பையனை கட்டி விட்டேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா நாய் பையன் இல்லைன்னா பையன் போய் நாயை போட்டு கஷ்டப்படுவான். அந்த மாதிரி நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது சார். எல்லாமே நமக்கு வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சில வாட்டி அது மாதிரி தான் நடக்கும். ஆஃபீஸ்லலாம் இன்னும் போகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை பார்க்குறோம் ஆஃபீஸில். ஒரு காலத்தில் நான் வேலை முன்னெல்லாம் சேரும்போது சார், எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும் சார், ஸ்டாஃபுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும், ஒர்க்கர்ஸுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும். போனோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மரியாதை மாறி போய் என்ன ஆயிடுச்சு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே இது தான், பஞ்சிங் மிஷின் இல்லை. அது இன்னும் மோசம். எனக்கு இதுவரையும் பஞ்சிங் மிஷின் எனக்கு ராசியே கிடையாது. ஏன்னா நம்ம முதல்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல, அதே விரல் வராது எனக்கு. அவனுக்கு தெரியாது, மிஷினுக்கு தெரியுமா சார், நம்ம சமயத்தில் கறிக்காய் வெட்டி தரோம், ஒரு லேசாக ஒரு கீரை விழுது, இல்லை நம்ம 2 வீலர் ஓட்டுறோம், மழையில் நனைஞ்சி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா விரல் எல்லாம் புசு புசுன்னு ஆகிடும். நான் வைக்கிறேன், ட்ரை அகைன்னு பின்னால் ஒரு ஒர்க்கர் சொல்கிறான், சார் லீவு போட்டு விரலை காய வச்சுட்டுமா சார், நான் ட்ரை அகைன்னு. ரொம்ப மோசம். இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டோம், வேறு வழியில். நம்ம வேலை செய்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கே சிசிடிவி வச்சுருக்காம பாருங்க ஆஃபீஸில், நம்ம அதை ஒத்துக்கிட்டோம். என்ன பிரச்சனைனா, சிசிடிவி அந்த இது இருக்குல்ல, கரெக்டாக நம்ம மூஞ்சி இதுக்கு தான் இருக்கும். நம்ம தான் தெரிஞ்சிடும், நம்ம தான் ஃபஸ்ட்டு தெரியும். என் செக்ஷன் ஒரு 10 லேடிஸு, அவங்க டீ குடிக்கணுன்னா 10 ஒன்றா தான் கிளம்பும்.
அன்றைக்கி போனால் டக்குன்னு வரமாட்டாங்க, ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். அன்றைக்கி போச்சுங்க, 30 நிமிஷம் ஆச்சு, காணோம். எம்டி அந்த பக்கம் வந்தார். வேர் இஸ் தேர்? அப்பா போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு, சார் ஆல் லேடிஸ் கான் ஃபார் டீ சார், ஆக்சுவலி 30 மினிட்ஸ். திட்டுவான்னு நினச்சேன். லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டேன். போட்டு கொடுத்தது வேஸ்ட்டு. லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ்ன்னா அது தெரியாது எனக்கு. நான் 2 நிமிஷம் சீட்டில் இல்லைன்னா காலி மேல் வச்சு கூப்பிடுவார். ஏயா உட்காரவே மாட்டியா சீட்டில்? ஒரு காலத்தில் சம்பளம் கையில் கொடுத்துருந்தாங்க சார். நீங்கள் 1000 சொல்லுங்கள் சார், அந்த கையில் சம்பளம் வாங்கி என்றோம்மா அந்த மகிழ்ச்சி போயிடுச்சு சார். அது ஒரு மகிழ்ச்சி ஆக்சுவலாக, அது போயிடுச்சு. என்றோம் சம்பளத்தை வாங்கின உடனே நேராக கேண்டீன் பக்கமாக போய் மொத்த சம்பளத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம்ல, அந்த சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒரு சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு, அதில் நான் 1ஆந்தேதினா சம்பளம்னா 31ஆந்தேதியே எங்கள் கேஷியர் ரேட்டை சொல்லுவேன், ஓய் புது நோட்டு அப்படின்வேன். அந்த புது நோட்டு தான் வாங்குவேன், அவன் எடுத்து வச்சு எனக்கு கொடுப்பாப்பில். இது நம்ம சம்பளம் தனி, வீட்டுக்கு சொன்ன சம்பளம் தனி. அதை வந்து அழகாக பண்ணி ஒரு ஸ்டேபிளர் வேறு அடித்து வீட்டுக்கு எடுத்து போய் இந்தம்மா படத்துக்கிட்ட வை, அது ஒரு. இப்போ எல்லாம் போச்சு. இப்போ த்ரூ பேங்க்கு ஏதோ ஒரு குஷி மூடில் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் வேறு சொல்லி தொலைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. என்னங்க திடீர்னு சம்பளம் இவ்வளோ வருதுன்னா பார்த்துட்டா போலக்குது. ஏன்னா நம்மளுக்கு தனியாக வேறு சம்பளம் போச்சு இல்லை, இன்க்ரிமெண்ட்டுன்னு. போன வருஷம் தானே இன்க்ரிமெண்ட்டு கொடுத்தாங்க, நல்லா வேலை செய்கிறோம் போ அப்படின்னு. எல்லாம் மாறி போச்சு சார். அதுலேயும் நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் இருக்காம்பார், அவன் யாருன்றதை பொறுத்து தான் நம்ம லைஃபு. ரொம்ப கஷ்டங்க. சில ஆஃபீஸர் வராங்க சார், சில பேர் சில சிஇஓ வந்தாங்கன்னா, இங்கே பார் நீ டைமுக்கு வா வராத எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, வேலை முடியும் அது போதும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் அவன் சொல்கிற மாதிரியே இருப்போம். அந்த சிஇஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொருத்தர் வருவார். அவர் இங்கே பார் வேலை செய்யாத, டைமுக்கு வர்ற அந்த அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லைன்னா நீ வேஸ்ட், டைமுக்கு வரணும். சார் எனக்கு ஒரு சிஇஓ வந்தாங்க சார், மேடம் 2 வருஷம் இருந்தது ஆஃபீஸில், டெய்லி இந்த சந்திராஷ்டமம் ஒரு நாள் தானே, ஒவ்வொரு நாளும் சந்திராஷ்டமம். அது என்னவோ தெரியல. ஆனால் ஒன்றுங்க, இந்த பெரிய போஸ்ட்டுலலாம் ஜென்ஸ் இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க சார். ஜென்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இல்லை, லேடிஸு ஜென்ஸ் இல்லை, எல்லாரையும் ஸ்டாஃபாக நினைப்பான். அந்த லேடிஸ் ஹையர் போஸ்ட்டுக்கு போயிட்டாலே ஒரு பயம் இருக்கும். அது என்னவோ தெரியல, ஜென்ஸை பார்த்தாலே, எங்கள் சிஓக்கு ஜென்ஸை பார்த்தாலே பிடிக்காது. என்ன தப்பு பண்ணாலும் ஆம்பளைங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க வேஸ்ட்டு ஆடணும், அப்படியே பயம், ரொம்ப அவமானமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் இத்தனை ஆம்பளை இத்தனை ஜென்ஸ் இருக்கீங்களே, ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது சார். இப்போ ஆம்பளை ஹெச்ஓடியாக இருந்தார் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் சொல்லலாம், எங்கள் மேனேஜர் என்ன திட்டாரு, எங்கள் சிஇஓ என்ன திட்டாருன்னு. லேடி திட்டிட்டு வீட்டில் சொல்ல முடியாது சார், கூச்சமாக இருக்கும், எங்கள் மேடம் திட்டாங்கன்னு. அது சொல்கிறது ரிஸ்க்கு வேறு. ஏன்னா நாளைக்கு சண்டையில் அவளே ஏதாவது நம்மளை திட்டினா கூட, என்ன புருஷனை பார்த்து இந்த மாதிரிலாம் திட்டுறேன்னு நம்ம கேட்டோம்னா, ஊரில் இருக்கிற எவ்வளோ திட்டுறா உன்னை நான் திட்டக்கூடாது, ஊரில் இருக்கிற எவ்வளோக்கிட்டே திட்டு வாங்கின்னு வரேன் நான் திட்டக்கூடாதா அப்படின்வா. அதனால் அதையும் சொல்ல முடியாது, ரொம்ப டென்ஷனு. ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் நடந்தது. அதில் எங்கள் சிஇஓ மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார். நான் தான் துணிச்சலாக போய் சொன்னேன், சார் தப்பாக நினைக்காதீங்க சார், மேடம் ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற கலாட்டால் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை இங்கே வந்து எங்ககிட்ட காமிக்கிறாங்க சார் அப்படின்னா. அடப்பாவி, இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன்டா. ஏன்னா நீங்கள் இங்கே பண்ணுற கலாட்டால் அந்த மாதிரி வீட்டில் வந்து என்ன திட்டினுக்குதுன்னா, அந்த மாதிரி ஆக்சுவலாக ஆம்பளை எல்லாரையும் திட்டினுக்குது, அதான் உண்மை. அப்படி தான் திட்டுவாங்க சார். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அதை எப்படி அழகாக மாற்றணும்னு நினைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு லேடி. அன்றைக்கி லேட்டாக போனேன், என் செக்ஷன் ஆஃபீஸர் சொன்னார், சார் நீங்களே லேட்டாக வரீங்க, மேடம் உங்களை கூப்பிட்டாங்க போங்க ரூமுக்கு அப்படின்னா. சரி போனேன். எப்படி திட்டுவாங்க தெரியும். சரி கதவு திறனேன், வாட் இஸ் இஸ் நம்ம டேஸ் யூ ஆர் கம்மிங் ஆல். டக்குன்னு நான் பண்ணேன், மேம் இன்றைக்கி நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி நல்லா சூட் ஆகுது மேடம்னு. முடிஞ்சு வச்சு
சிஓ தான், ஸ்ட்ரிக்ட்டு தான். ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட காலையில் அதான் சொன்னார். அந்தால் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான். இப்போ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். டெய்லி ஏதோ சொல்கிறது, மேம் கிரேட் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. சார் அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும், நல்லா அமைதியாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வந்து சார் கோயிலுக்கு போகிறேன் சார், அன்றைக்கி ஒய்ஃபை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறேன். ஐயர் வந்தார், அர்ச்சனைக்கு கூப்பிட்டேன். பேர் சொல்லுங்க அப்படின்னாரு. மோன சுந்தரம்னா. நட்சத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். பாரியால் பேர் சொல்லுங்கன்னாரு. சொன்னேன். நட்சத்திரம்னா மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. நமக்கு வெட்டிங் டேவே மறக்குது, மறந்துட்டேன். அவன் சொல்லுவான்னு பார்க்குறேன், சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன் இல்லையான்னு பார்க்குறான். சார் தெரியாதுன்னு மட்டும் சொன்னேன்னா போகும்போது எனக்கு அர்ச்சனை இருக்கும். இந்த ஐயரும் விட மாட்டுறாரு. பாரியால் பேர் சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கினேன் ஏன் நிறைய ஆம்பளைங்க கோயிலுக்கு வந்தால் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய ஜென்ஸு பார்த்துருக்கேன் சார், சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவா. நான் அப்போல்லாம் நினச்சிருப்பேன், நீ யார் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறது? ஏன்னா சாமிக்கிட்ட பேர் சொல்லி தான் நான் அர்ச்சனை பண்ணல. அப்போ நினச்சிருந்தேன். அந்த உண்மை இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம மாட்டிக்கணும். ஐயரும் போக மாட்டுறாரு. இனிமேல் சாமி பேர்னு சொல்லியும் தப்பிக்க முடியாது. டக்குன்னு பார்த்தேன், டக்குன்னு வீட்டு சொன்னேன், இங்கே பார், இந்த ஸ்தல புராணம் பற்றி இந்த ஸ்தலத்தில் என்ன விசேஷம்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்க வாயால் சொன்னதான் பலிக்குமான்னு. அப்படி இருந்தால் தான் இந்த காலத்தில் ஓட்ட முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ உறவு அப்படி தான், நட்பு அப்படி தான். உறவுக்காரங்களாம் என்ன கொஞ்சமாக நஞ்சமா எவ்வளோ சொல்லுங்க, நம்ப மாட்டீங்க. ஆனால் உறவு இல்லாமல் இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது சார், செங்கல்பட்டு பக்கத்தில். வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஃபேமிலியும் ஒன்றா போவோம். எல்லாம் போய் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டு வருவோம். ஒரு வருஷம் சார் நீங்கள் தண்ணி கொடுக்கறத பார்த்தா இன்னும் 3 ஹவர் பேச சொல்லுங்க. என்னென்னா எதுவாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லிட்டு இருந்தால் குலதெய்வம் போயிட்டா எப்போவுமே சார் எந்த வருஷம் போனாலும் சாமி கும்பிட எல்லாம் ஒத்துமையாக வருவானுங்க. கண்டிப்பாக ஏதாவது 2 ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும். ஏதாவது ஃபேமிலி, ஏதாவது பெரிய மாமா சின்ன மாமா இல்லை அத்தை வீட்டில் யாராவது 2 பேர் சண்டை போடுவாங்க கண்டிப்பாக. ஒரு வருஷம் கூட சண்டை இல்லாமல் இருந்ததில்லை. இந்த கொரோனா 3 வருஷம் போல், இந்த வருஷம் போனோம். நான் வேணுனது ஒன்று தான், யாரும் யார் கூட சண்டை போடக்கூடாது, அது போதும் அப்படின்னு போனேன். கரெக்டாக 2 பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். சண்டையை வேடிக்கை பார்க்க நின்னேன். அது ஒரு குத்தமா? ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எங்கள் பெரிய மாமா என்னை பார்த்து, மோகன் நீ படித்தவன், 4 இடத்துல போய் பேசுகிறவன், நீ ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டார். சரி நீ இந்த பக்கம் திரும்பினா இந்த இவர் சின்னவர் அவரை விட்டார் சார். யார் சண்டை போடுறவனை விட்டான். என்ன பார்த்தீங்கன்னா இவன் பெரிய ஆள் நினச்சின்னு கூப்பிட்டே அவனை, இவனுக்கு என்ன தெரியும், படிச்சிருந்தா 4 இடத்துக்கு போயிருந்தா புட்சாலின்னு நினைப்பான். அவனுக்கு 10 பைசா கொடுக்குறான அவசரத்துக்கு கொரோனாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவனை விட்டான் சார். சண்டையில் என்ன பிடிச்சின்னா எனக்கா டென்ஷனு. பேசாமல் அம்பையர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளை சண்டையில் கலந்துக்கலாமான்னு ஆயிடுச்சு. உறவுக்காரங்க அப்படி தான். ஒரு சொந்தக்கார் சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து சொன்னார், உனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன்னாரு. என்னென்னு, எனக்கு இந்த டொனேஷன் கேட்குறது, யார்கிட்டயாவது போய் உதவிக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். அதில் டொனேஷன் கேட்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். கேட்டு இல்லைன்னு சொல்கிறது அதை விட கஷ்டம். நம்மளை ஒரு ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. யாராவது வந்து டொனேஷன் புக்குன்னு கொடுத்தான்னு வச்சுக்கேன், என்னால் முடிஞ்சதோ கொடுக்குறேன், அதோடு விட்டுருவேன். இதை போய் நான் இல்லை நீங்கள் என் சொந்தக்கார ஒருத்தன் சொன்னான், இந்த சதுரங்க வேட்டை படம் பார்க்குற மாதிரியே இருந்தது, நான் இப்போ ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா. என்னடான்னு, அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உனக்கு இருக்கிற இதுக்கு நீ டைமண்ட், நான் வந்து இப்போ டைமண்டில் இருக்கிறேன், அடுத்தது பிளாட்டினம், நீ உடனே இதுக்கு போயிடுவேன் அப்படின்னு. பணம் அப்படியே வரும் இப்படியே வரும்னா. நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு. ஏன்னா தெரியும் அது என்ன ஆகும்னு.
அவன் என்னை அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். உனக்கு என்னப்பா பட்டிமன்றத்தில் உங்க கூட எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இது நம்ம சுகிசுகத்தெல்லாம் சேர்த்து விட சொல்கிறான். ஒரு வாட்டி வரும்போது சொன்னேன், மெட்ராஸ் ஹியூமர் கிளப்லேயே 3000 பேர் இருக்காங்கன்னு. இருந்தால் அவங்களெல்லாம் சேர்க்க சொல்கிறான். சார் சேர்த்தினா ஒரே மாதத்தில் நீ பிளாட்டினம் வாங்குறேன்னு எனக்கு உச்சத்துக்கு போயிட்டேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேவலமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்போ நான் கேவலமானவன் நான் கோச்சிங் போயிட்டான் சார். இன்னி வரையும் வரல. அது உறவுகள் எப்பவுமே பிரச்சனை இருக்கும் சார். அந்த பிரச்சனை இருந்ததுனா தான் உறவுகள். எதுவுமே அன்பாக பார்க்கணும், அதெல்லாம் சரி. சில முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் உங்களுடைய பாசிட்டிவ் திங் எவ்வளோ இருக்குன்றது. சில வாட்டி கஷ்டம் வரும். இந்த ஏதாவது உறவுக்காரங்க, உங்களுக்கு நெருங்கின உறவுக்காரங்க யாராவது கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது அதில் அன்பளிப்பை தவிர்க்கவும்னு ஒருத்தர் போடுவாங்கள்ல, அது போட்டால் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அன்பளிப்பு குத்துருங்க. அவங்க கொடுக்கும்போது கேட்பாங்க, நாங்கள் தான் இன்விடேஷனில் போட்டோமேனு சொல்லுங்கள். நான் அந்த பக்கம் பார்க்கல, அந்த வரி பார்க்கல, இந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி அவமானப்பட்டவன் நான். என் சொந்தக்காரன் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சான், க்ளோஸ் ரிலேஷன் எழுதியிருந்தது, அன்பளிப்பை தவிர்க்கவும். நானும் என் ஒய்ஃபும் மண்டை போட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். அன்பளிப்பு கொடுக்கலான்னு நம்ம எதாவது கொடுக்கணுமே, க்ளோஸ் ரிலேஷன் ஆச்சா என்ன பண்ணலான்னு. என் ஒய்ஃப் ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம், வந்துட்டு ஒரு நாள் அவங்கள சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ். சரி நல்லது அப்படின்னு கல்யாணத்துக்கு போயிட்டேன். கொடுக்கல. போனோம், சாப்பிட்டோம், ஒன்றும் சொல்ல. சார் வந்த 3ஆவது நாள் அந்த அந்த உறவுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன கை வீசின்னு வந்துட்டு கை வீசின்னு போயிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை பெரியப்பா, நீங்கள் தானே அன்பளிப்பை தவிர்க்கவும் சொன்னால் தவிர்த்திடுவியா? அது மற்றவனுக்கு சொன்னாடா, நீ சொந்தக்காரன் இல்லை, ஒரு செய்யணுன்னு புத்தி வேணா அப்படின்னு. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குதுன்னு. இல்லை இன்விடேஷனில் 1000 போடுவேண்டா, பஸ் ரூட்டுன்னு போட்டேன் 29A. நீ நான் 29A வந்த காரில் வரல. உறவுக்காரங்களை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் சார். சரண்டர் ஆகிட்டேன், வேறு வழி கிடையாது. அதனால் நான் சொல்கிற அட்வைஸு, அந்த மாதிரி போட்டுருந்தா கூட போய் குத்துருங்கன்னு. அதே மாதிரி யார் வீட்டுக்காவது கிரகப்பிரவேசத்துக்கு போனீங்கன்னா அந்த போனோடனே வாழ்க வளமுடன்னு சொல்லி உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இட்லி பொங்கல் வடை போடுவாங்க, சாப்பிட்டு வந்துடுங்க. நோ டிஸ்கஷன். ஏன்னா சில பேருக்கு எந்த கேள்வி எங்கே கேட்குறதுனே தெரியாது. புது வீட்டுக்கு போகிறாங்க, 1000 கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான் சார். அவங்ககிட்ட போய் கம்பி முறுக்கு கம்பியா, சீடை கம்பியா, நீளமா அகலமா கேட்காது. இதெல்லாம் பேட் ஹேபிட்டு, நம்ம குறைச்சிக்கணும். மற்றவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கலன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கும். அது போன உடனே நின்றுங்கன்னு எவ்வளோ ஆச்சு, ஆனால் நீ என்ன பண்ண போகிற, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டு என்ன பண்ண போகிற? அவன் 1008 கடன் வாங்கியிருக்கான், உனக்கு என்ன? போனியா வாழ்க வளமுன்னு முடிஞ்சிடு. அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். சில பேர் போய் பெரிய இன்டீரியர் டெக்கராட்டம், இந்த பெயிண்ட் ஆச்சா, டேய் உனக்கு என்னடா, அவன் இருக்க போகிறதுக்கு அவன் அடித்தான். உனக்கு பெயிண்ட் பிடிக்குன்னா உன் வீட்டில் போய் அடி. ஐயோ ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் முதல்ல ஃப்ளாட்டில் போனேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நாங்கள் சொந்த வீடு முதல்ல சொந்த வீடு வாங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கட்டினேன், அதில் நான் பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப பெருசு.